வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகரில் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. 27ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல். வறட்சி வெள்ள நிவாரணத்திற்கு 2000 கோடி மட்டுமே ஒதுக்கீடு. தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி. விமான ஊழியரை தாக்கிய சிவசேனை எம்பி. விசாரணைக்கு ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவு. தமிழ் எழுத்தாளர் அசோகமித்ரன் மறைவு. சென்னையில் இன்று இறுதிச் சடங்கு. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் மொத்தம் 127 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. முதல்வர் ஜெயலலிதா காலமானதை அடுத்து சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. திமுக வேட்பாளர் மருது கணேஷ், தேமுதிக வேட்பாளர் மதிவாணன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லோகநாதன் மற்றும் சுயேட்சைகள் என 31 பேர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் மதுசூதனன், அதிமுக அம்மா கட்சி சார்பில் டிடிவி தினகரன், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா, பாரதிய ஜனதா வேட்பாளராக இசையமைப்பாளர் கங்கை அமரன் உள்ளிட்டோர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடைந்தது. இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 127 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 72 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 27ஆம் தேதி கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் அன்று வெளியிடப்படுகிறது. ஏப்ரல் 12இல் பதிவாகும் வாக்குகள் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதனிடையே சென்னை ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு உள்பட்ட பகுதிகளில் ஏப்ரல் 12ஆம் தேதி பொது விடுமுறை அளித்து தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளதால் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு புதிய பெயர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்க வேண்டும் என சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பாக இரு தரப்பினரையும் நேரில் அழைத்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. இதனையடுத்து அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சசிகலா அணிக்கு அதிமுக அம்மா என்ற பெயரையும் தொப்பி சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இதேபோல் பன்னீர்செல்வம் அணிக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என்ற பெயரையும் மின்கம்பம் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக 1748 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் பெருமளவில் கருகின. கவலையிலும் கடனிலும் சிக்கி மனமுடைந்த விவசாயிகள் பலர் தற்கொலை செய்து கொண்டனர். தமிழக அரசு சார்பில் 39,565 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து மத்திய வேளாண் துறை செயலரின் தலைமையிலான குழு தமிழக வறட்சியை நேரில் ஆய்வு செய்தது. இந்த குழு 2096 கோடி ரூபாய் நிவாரண நிதி தமிழகத்திற்கு அளிக்க பரிந்துரை செய்தது. இந்த குழுவுக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட துணைக்குழு 1748 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக அளிக்கலாம் என பரிந்துரை செய்தது. இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 1748 கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்க முடிவெடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார். 39,000 கோடி ரூபாய் நிவாரண உதவி கோரிய நிலையில் குறைவான நிதி ஒதுக்கீடு தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வர்தா புயல் பாதிப்புக்காக 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. 266 கோடி ரூபாய் மட்டும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆண்டுதோறும் மாநிலங்களுக்கு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுகிறது. இதிலிருந்துதான் வர்தா புயல் பாதிப்புக்கு 266 கோடியே 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 26 மீனவர்கள் மற்றும் 131 படகுகளை விரைவில் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை முதல்வர் பழனிசாமி எழுதியுள்ளார். பாக் நீரிணை பகுதியில் பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை கைது செய்வதை இலங்கை கடற்படையினர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை விடுவிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தாங்கள் நேரடியாக தலையிட்டு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 26 மீனவர்கள் 131 படகுகளை விடுவிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மேலும் 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்துள்ளது. இலங்கை ராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் அமைப்புக்கும் இடையே 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்களையும் ராணுவ அலுவலர்களையும் தண்டிக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசு மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு நாட்டு நீதிபதிகளை கொண்டு 18 மாதங்களுக்குள் இலங்கை அரசு விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் விசாரணை நடத்தாமல் காலத்தை கடத்திய இலங்கை அரசு தற்போது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணை நடத்த 2 ஆண்டுகள் அவகாசம் தேவை என தீர்மானம் கொண்டு வந்தது. இதனை ஏற்றுக்கொண்டு கால அவகாசத்தை ஐநா நீடித்துள்ளது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் மத்தியில் ஐநாவின் முடிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தீர்மான விவகாரத்தில் கருத்தொற்றுமை அடிப்படையில்தான் இந்தியா முடிவெடுக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் டி ராஜா இலங்கைக்கு ஆதரவாக ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானத்தில் இந்தியா எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கையில் வாழும் தமிழர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கம் என கூறினார். இந்த விவகாரத்தில் கருத்தொற்றுமை அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் ஜெயக்குமார் இன்று பதிலளிக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 16ஆம் தேதியன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 20ஆம் தேதி முதல் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்று பேசி வருகின்றனர். பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி ஆகியோர் பேசுகின்றனர். இதனையடுத்து விவாதங்களுக்கு நிதியமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்து உரையாற்றுகிறார். இதன் பின்னர் பேரவை கூடும் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. விமானத்தில் இருக்கை ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக விமான ஊழியரை சிவசேனை எம்பி தாக்கியது தொடர்பாக விசாரணை நடத்த ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் உஸ்மானாபாத் தொகுதி சிவசேனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவீந்திர கேட்வாட் ஏர் இந்தியா விமானத்தில் நேற்று பயணம் செய்தார். அப்போது இருக்கை ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக விமான பெண் ஊழியரை இவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த செயல் விமானத்தில் பயணம் செய்த மற்ற பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மதிப்பிழந்த பணத்தாள்களை மாற்ற முயன்ற 4 பேரை ஹைதராபாத் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 48 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஹைதராபாத்தை சேர்ந்த சைதன்ய குமார் ரெட்டி என்பவர் சுபா ரெட்டியிடமிருந்து தரகு அடிப்படையில் மாற்றித் தருவதாக கூறி மதிப்பிழந்த பணத்தாள்களை வாங்கியுள்ளார். இந்த பணத்தை சைதன்ய குமார் தனது நண்பர்கள் 4 பேரிடம் கொடுத்துள்ளார். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஹைதராபாத் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் அவர்களிடம் இருப்பது தெரியவந்தது. தரகு அடிப்படையில் மாற்றி தருவதாக மதிப்பிழந்த பணத்தாள்களை கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து 48 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்தனர். தலைசிறந்த தமிழ் எழுத்தாளர் அசோகமித்ரன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 86. ஆந்திர மாநிலம் செகரந்தாபாத்தில் 1931ஆம் ஆண்டு அசோகமித்ரன் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் தியாகராஜன். பின்னர் சென்னைக்கு அவர் குடிபெயர்ந்தார். 1966 முதல் முழுநேர எழுத்தாளராக மாறி அசோகமித்ரன் என்ற புனைப்பெயரில் எழுதத் தொடங்கினார். 8 நாவல்கள், 250 சிறுகதைகள், நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், ஏராளமான மொழிபெயர்ப்புகள் என படைப்புலகில் இவர் தொடர்ந்து இயங்கி வந்தார்.
இவருடைய படைப்புகள் பலவும் பிற இந்திய மொழிகள், ஆங்கிலம் மற்றும் ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கனையாழியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய அசோகமித்ரன் ஏராளமான எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தினார். 14 Years with Pass, தி கோஸ்ட் ஆஃப் மீனம்பாக்கம் உள்ளிட்ட இவருடைய ஆங்கில நூல்களும் மிகவும் பிரபலமானவை. அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றார். டால்மியா மத நல்லிணக்க விருது, தேவன் விருது, திருவிக்கா விருது, சாரல் இலக்கிய சிந்தனை, அக்ஷரா உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். 18வது அச்சக்கோடு, ஆகாச தாமரை, மானசரோவர், கரைந்த நிழல்கள், தண்ணீர், ஒற்றன் உள்ளிட்ட படைப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றன. நோபல் பரிசு பெறத்தக்க எழுத்தாளர் என பாராட்டப்பட்ட அசோகமித்ரன் சென்னை வேளச்சேரியில் உள்ள அவருடைய வீட்டில் நேற்றிரவு 9:30 மணியளவில் காலமானார். அவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும், ராமகிருஷ்ணன், ரவிசங்கர், முத்துக்குமார் ஆகிய 3 மகன்களும் உள்ளனர். அசோகமித்ரனின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகலில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெறும் என அவருடைய மகன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கடந்த ஒரு 3-4 நாட்களாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நாங்கள் டாக்டர்கிட்ட இல்லை நீ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போனோம். மாலை அவர் 7:40 அளவுக்கு அவர் ரசம் சாதம் என்னுடைய அம்மா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இறுதிச் சடங்கு மாலை மதியம் செய்யப்படும். எழுத்தாளர் அசோகமித்ரன் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அசோகமித்ரன் எழுத்து காலம் கடந்து வாழும் என குறிப்பிட்டுள்ளார். அசோகமித்ரனை வாசித்து, நேசித்து, சந்தித்த பெருமை பெற்றவன் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். குறைவான வறட்சி நிவாரண தொகை ஒதுக்கீடு, மத்திய அரசு மீது ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு அறிவித்துள்ள தமிழக வறட்சி நிவாரணத் தொகை குறைவாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பவானி ஆற்றின் குறுக்கே 6 இடங்களில் தடுப்பணை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். திருப்பூரில் ஆயத்த ஆடை மற்றும் ஜவுளி உற்பத்தி தொழில் பெரும் சரிவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு அறிவித்துள்ள தமிழக வறட்சி நிவாரணத் தொகை குறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ள ஜி.கே. வாசன், விவசாய விரோத போக்கை மத்திய அரசு கடைபிடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக அரசு கேட்ட 39,000 கோடி ரூபாய்க்கு பதிலாக மத்திய பிஜேபி அரசு 2,000 கோடி ரூபாயை தமிழகருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது யானை பசிக்கு சோலை பொரியை போடுவது போல இருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு ஆரம்ப கட்டமாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இது குறைந்த தொகையாக இருந்தாலும் காலதாமதம் இல்லாமல் திட்டத்தை உடனடியாக துவங்க வேண்டும். கோயம்புத்தூரில் ஃபாரூக் கொலை வழக்கில் சரணடைந்த 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோயம்புத்தூரில் கடந்த 18ஆம் தேதி திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த ஃபரூக் என்பவரை 6 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்தது. இந்த வழக்கில் 3 சரணடைந்த நிலையில் மேலும் 3 காவல்துறையினர் கைது செய்தனர். சரணடைந்த 3 காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் சார்பில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்ததால் அவர்கள் நேற்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். 3 பெரிய கடை வீதி காவல் நிலையத்தினர் இன்று மாலை 5 மணி வரை விசாரிக்க நீதிபதி செல்வகுமார் அனுமதி அளித்தார். இதனையடுத்து 3 விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே பண்ணையில் வளர்க்கப்பட்ட கோழிகளை திருடிச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உத்தரமேரூர் அருகே காவனூர் புதுச்சேரி பகுதியில் சுப்பையா என்பவர் கோழிப்பண்ணை வைத்துள்ளார். கோழிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்து சந்தேகமடைந்த அவர் கோழிப்பண்ணையின் பின்புறம் சென்று பார்த்தார். வலைகளை அறுத்து அடையாளம் தெரியாத சிலர் 10 லட்சம் மதிப்புள்ள 5000 கோழிகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. ஓய்வூதிய பணத்தை முதலீடாக கொண்டு இந்த கோழிப்பண்ணையை அமைத்து வந்ததாகவும் இதனால் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுப்பையா தெரிவித்தார்.
கோழிகள் திருடு போனது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த கோழி விற்பனைக்கு வரக்கூடிய நான் வாங்கி வச்சது 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு. விற்பனைக்கு விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாமே பறி போயிடுச்சு. இப்போ அது ஸ்ட்ரென்த்தே இப்போ ஒரு 145 கோழிக்கு தான் இருக்குது என்கிட்ட. மற்ற எல்லாமே நான் 5000 கோழிக்கு மேலே அடிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டமாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வயல்வெளிகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீரை எடுப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புதுக்கரை புதூர் பகுதி வயல்வெளிகளில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களில் தண்ணீர் பாய்ச்சி வருகின்றனர். விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாக கூறி அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்துச் சென்று திருப்பூர், ஊத்துக்குளி பகுதிகளில் செயல்படும் பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியைச் சேர்ந்த 5 கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வயல்வெளியில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து ஒரு ஆள் தண்ணி விற்க ஆரம்பித்தார். இப்போ ஒரு 10-15 பேர் ஆழ்குழாய் கிணறு அமைத்து தண்ணி விற்றுட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே தண்ணியே வரமாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 2 குடம் தான் தண்ணி வருது. இது சட்டவிரோதமாக அந்த தண்ணி எடுத்து விற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 4 மணி நேரம் எங்களுக்கு மறுபடியும் தண்ணி வரலைன்னா, போரெல்லாம் நிறுத்தலைன்னா நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை கருப்பு கொடி ஏற்றோ இல்லை சாலை மறியல் பண்ணுவோன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு டெய்லி 1 குடம் தண்ணி 2 குடம் தண்ணி தான் கிடைக்குதுங்க. நாங்கள் மாடு கண்ணை வச்சுருக்கிறோம், குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் எங்கெங்கே தண்ணிக்கு போகிறது. நாங்கள் கூலி செஞ்சுதே விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறோம். வேலைக்கு போய் நாங்கள் தண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு போமா, தண்ணி இது பண்ணுவோமா, இவன் நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி எல்லாம் விற்பனைக்கு வெளியில் அனுப்புகிறாங்க. நாங்கள் குறுக்காட்டி ஒரு குடம் தண்ணி விடுன்னு கேட்டால் கூட பணம் கொடுங்க, நாங்கள் தண்ணி விடுறோம் அப்படிங்கிறாங்க. பெரிய நடவடிக்கை தாசில்தார் எடுக்கணுங்க. எங்கள் பகுதியில் குடிநீர் பஞ்சம் இப்போ அதிகமாகிடுதுங்க. விவசாயத்துக்குன்னு சொல்லி ஆழ்குழாய் கிணறுகளை அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆழ்குழாய் கிணறு இருந்தது, இன்றைக்கி 10-15 அமைச்சு இங்கே இருக்கிற நிலத்தடி நீரையெல்லாம் உறிஞ்சி சட்ட விரோதமாக திருப்பூர் கம்பெனியில் கொண்டு போய் இவங்க விற்கிறாங்க. இதையை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து தடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை பண்ண வேண்டியது வரும். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகைகள் திருடு போனது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் தனது உறவினரின் திருமணத்திற்காக வங்கியிலிருந்து தங்க நகைகளை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார். குடும்பத்துடன் அவர் சென்னைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 70 சவரன் தங்க நகை திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக முத்துகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். யானைகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவது போன்று நாட்டு குதிரைகளுக்கும் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என குதிரை வளர்ப்போர் வலியுறுத்தியுள்ளனர். வாகன போக்குவரத்து இல்லாத காலங்களில் வணிகர்கள் பொருட்களை குதிரை மற்றும் கழுதைகளில் ஏற்றிச் சென்றனர். நாட்டு குதிரைகள் நாள் ஒன்றுக்கு 200 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடும் திறன் கொண்டது. எனவே ரேக்லா பந்தயங்களுக்கு நாட்டு குதிரைகளை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். அழிவின் விளிம்பில் உள்ள நாட்டு குதிரைகளை கரூரைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற விவசாயி வளர்த்து வருகிறார். குதிரைக்கு தேவையான கொள்ளு, இயற்கை தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவுக்காக நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வரை செலவு செய்து வருகிறார். யானைகளுக்கு அளிக்கப்படும் சிறப்பு முகாம் போன்று குதிரைகளுக்கும் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயி பார்த்தசாரதி கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு குதிரை கரூரில் 500-1000 குதிரைகள் வரைக்கும் இருந்தது. தற்சமயம் 50லேருந்து 100 குதிரைக்குள்ளே தான் இருக்குது. இது அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இதை நாங்கள் விடாமல் வளர்த்திக்கிட்டு வர்றோம். கவர்மெண்ட்லேயே இது அழியாமல் இருக்கிறதுக்காக இதை கவர்மெண்ட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்மானம் போட்டு ஒரு பண்ணை அமைச்சு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சி வந்தால் நல்லா இருக்குன்னு என்னோடய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். குதிரை ஓட்டி நல்லா ரசித்தவங்க பரம்பரையாக குதிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மற்ற பசுமாடு, ஆடு, மாடு, கோழிக்கெல்லாம் மானிய கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இதுக்கு இந்த இனம் அழியாத இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்து ஒரு லோன் வீடு கொடுத்து குதிரையை வளர்க்குறதுக்கு பலரை தூண்டுதல் செய்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க.
மண் இல்லாமல் பசுமை குடில் முறையில் மிக குறைந்த செலவில் பசுந்தீவனம் தயாரிக்கும் முறையை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியின் காரணமாக கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகம் சார்பில் மண் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் பசுமை குடில் அமைத்து கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவன புல்லை உற்பத்தி செய்ய முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மண் இல்லாமல் குறைந்த நீரினை கொண்டு பிளாஸ்டிக் தட்டில் 1 கிலோ விதையில் 7 நாட்களில் 8 கிலோ பசுந்தீவனம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் விற்பனையை விவசாயிகளுக்கு வழங்கி மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடக்கி வைத்தார். மண் இல்லாமல் மிக குறைந்த செலவில் நீரை வைத்துக்கொண்டு பசுந்தீவனம் தயாரிக்கக்கூடிய இது ஒரு யூனிட் எந்திரமாகும். இதன் மூலம் 1 கிலோ விதையை வைத்துக்கொண்டு 7 நாட்களில் 8 கிலோ பசுந்தீவனத்தை நாம் தயாரிக்க முடியும். இதன் மூலம் இந்த வறட்சியில் உள்ள கால்நடைகளுக்கு இதை ஒரு சமாளிக்கும் விதமாகவும் இது ஒரு புதிய தொழில்நுட்பமாகவும் புதுக்கோட்டையில் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு நாளைக்கு 4 ட்ரேலையும் 7 கிலோ மூலமாக 28 கிலோ கிரீன் ஃபாடர் டெய்லி கிடைக்கும். இது கறவை மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ரொம்ப நல்ல பசுந்தீவனம் ஆகும். இந்த ஆல்டர்னேட் மெத்தட் இந்த வறட்சி காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த டெக்னிக்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். திருச்சி அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் தெப்ப உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி அருகே உள்ள உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் அரங்கநாதர் திருக்கோவிலின் உபகோவிலாக விளங்கி வருகிறது. மேலும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பெற்றதும் திருப்பானாழ்வார் அவதரித்த திருத்தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் தெப்ப திருநாள் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இந்த திருநாளின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவத்தையொட்டி மாலை 5 மணிக்கு கருவறையிலிருந்து புறப்பட்ட கமலவல்லி நாச்சியார் தெப்ப மண்டலத்தை சென்றடைந்தார். பின்னர் நாச்சியார் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு 9 மணிக்கு பல்லக்கில் அமர்ந்த தாயார் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். என்னோட மனைவி வேண்டுதலுக்காக இங்கே விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். இதோட வேண்டுதலோட பலன் நல்லபடியாக தான் இருந்துச்சு. இந்த உற்சவம், இந்த தெப்பம் உற்சவம் நல்லா சும்மா விமர்சையாக இருந்துச்சு. பக்த கோடியில் ஏராளம் பேர் இங்கே வந்திருந்தாங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. இங்கே காவல்துறையினர் அவங்களும் நல்லா மக்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்பும் கொடுத்து நல்லா இங்கே இது பண்ணியிருக்காங்க. தெப்பம் என்றால் நீர்மை என்கிற பொருள். குளிர்ச்சியான ஒரு யதார்த்தத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இந்த தாயாரனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். நம்ம என்ன வேண்டிட்டு இருக்கோமோ அதை நினச்சிட்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அது இப்போ வரப்போகிற ஏப்ரல் 6ஆம் தேதி பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த கல்யாணம் சேவிச்சுன்னா எல்லாரும் மக்கள் சந்தோஷமாகவும் இந்த வருஷத்தை நல்லா எல்லாரும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவா. திருப்பானாழ்வார் அவதார ஸ்தலம், திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டி கேப்டன் விராட் கோலி பங்கேற்பதில் சிக்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பயங்கரவாதிகளின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என பிரதமர் தெரேசா மே உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற வளாகம் அருகே நடைபெற்ற தாக்குதலில் ஒரு காவலர் உள்பட 3 பேர் பலியானார்கள். 40க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் தொடர்பாக லண்டன், பர்மிங்ஹாம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறை தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது.
பிரிட்டன் நாடாளுமன்றம் நேற்று வழக்கம் போல தொடங்கியது. அவை கூடியதும் பயங்கரவாத தாக்குதலில் பலியானோருக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் தெரேசா மே, தலைநகரிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் இயல்பு நிலை திரும்ப பாடுபட்டு வரும் வீரர்களுக்கு அனைவரின் சார்பில் பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். கியூபாவில் தண்ணீர் தேவைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் மாநாட்டில் பல்வேறு அறிவியலாளர்கள் கலந்து கொண்டனர். கியூபாவில் கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்யாததால் தண்ணீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் ஹவானாவில் பன்னாட்டு தண்ணீர் மாநாடு நடத்த கியூபா அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஸ்பெயின், கனடா, சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அறிவியலாளர்கள் கலந்து கொண்டனர். தண்ணீர் தேவைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஆய்வுகள் இந்த மாநாட்டில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. கடல் நீரை குடிநீராக்கும் ரஷ்யாவின் புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை தங்கள் நாட்டில் செயல்படுத்த இந்த மாநாட்டில் பங்கேற்ற உயர் அலுவலர்கள் முடிவெடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியில் ரஞ்சி போட்டியில் ரன்களை குவித்து வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக புனேவில் நடந்த முதல் போட்டியில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடந்த 2வது டெஸ்டில் 75 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. இதனைத் தொடர்ந்து ராஞ்சியில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஹிமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் நாளை தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் தொடரை கைப்பற்ற முடியும் என்பதால் இரு அணி வீரர்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா, ஆஸ்திரேலியா வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விராட் கோலி இந்த போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிகிறது. இவருக்கான மாற்று வீரராக ராஞ்சியில் சீராக ரன்களை குவித்த ஸ்ரேயாஸ் ஐயர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகரில் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. 27ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல். வறட்சி வெள்ள நிவாரணத்திற்கு 2000 கோடி மட்டுமே ஒதுக்கீடு. தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி. விமான ஊழியரை தாக்கிய சிவசேனை எம்பி. விசாரணைக்கு ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவு. தமிழ் எழுத்தாளர் அசோகமித்திரன் மறைவு. சென்னையில் இன்று இறுதிச் சடங்கு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.